நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மதிய வேளையிலே வாழ்த்தி வரவேற்பதில் நல்ல சமாளியம் திருச்சபையினராகி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தெய்வம் இருந்தவரும் இருப்பவரும் இருக்க போகிறவரும். அவர் வந்தவர் வரப்போகிறவர். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை மென்மேலும் நம்முடைய ஞானத்தின் ஆழத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவர் ஞானமுள்ள தெய்வம். அவர் நம்முடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்களும் வானங்களும் எல்லாமே தம்முடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகோதரி ஜெபிக்கிற வேளையிலே ஜெபித்தார், உம்முடைய வசனமே பேதைகளை ஞானியாக்கும். La sœur, quand elle a prié, c'est ta parole qui donne sagesse à des gens qui n'ont pas. சகோதரி இன்னும் ஒரு சொற்பிரயோகத்தை பாய்த்தார், உம்முடைய வார்த்தையினாலே எல்லாருமே ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். Elle a dit quelque chose d'autre, que c'est par ta parole que nous on est intelligents. அது 100% உண்மையான வார்த்தை. C'est 100% vrai. செய்திக்கு நாங்கள் கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம். On va lire 2 Chroniques chapitre 1. 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். De 7 à 12. பக்கம் 543. 2 நாளாகமம் 3:7 தொடக்கம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்குவீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரே, பூமியின் பூலத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்திலும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். 2 Chroniques chapitre 1 verset 7 à 12. Pendant la nuit, Dieu apparut à Salomon et lui dit, demande-moi ce que tu veux que je te donne. Salomon répondit à Dieu, tu as traité avec une grande bonté mon père David et tu m'as établi roi à sa place. Maintenant, éternel Dieu, tiens la promesse que tu as faite à mon père David, puisque tu m'as établi roi sur un peuple aussi nombreux que la poussière de la terre. Accorde-moi donc la sagesse et de la connaissance afin que je sache diriger ce peuple. En effet, qui pourrait juger ton peuple, ce peuple si grand? Dieu dit à Salomon, puisque c'est cela qui est dans ton cœur, puisque tu ne réclames ni les richesses, ni des biens, ni la gloire, ni la mort de tes ennemis, ni même une longue vie, mais que tu demandes pour toi la sagesse et de la connaissance afin de juger mon peuple, sur lequel je t'ai établi roi. La sagesse et la connaissance te sont accordées, je te donnerai en plus de cela des richesses, des biens et une grande gloire, telle qu'aucun roi n'en a jamais eu avant toi et il n'en aura jamais après toi. சர்வ வல்லமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்.
ஜீவனுள்ள தேசத்திலே இன்னும் ஒரு நாளை கிருபையாய் கூட்டி தந்தீர். நன்றி பிதாவே. எங்களை விட எத்தனையோ நல்லவர்கள் மரித்து போயிருந்த வேளையிலும் எங்களை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய திருச்சபையிலே இன்னும் நீர் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, இந்த வேளையிலும் நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாதிருக்கிறதும் உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினாலே உமக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, ஆரோக்கியத்தையும் ஐயா நல்ல தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், வாஞ்சியை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இப்பொழுது பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலே நிதானமாய் பகுத்து உங்களுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதமாய் நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். மொழிபெயர்க்கிற பிள்ளை நம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, சரியாய் ஞானமாய் நிதானமாய் இளையம் பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய விதமாய் பிள்ளையாண்டால் மொழிபெயர்க்க நீ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் எல்லோரையும் தாங்கி வழி நடத்தட்டும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய கிருபையினாலே இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசும். உங்களுடைய கிருபை அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கட்டும். ஆண்டவரே, நீர் பொறுப்படும் பணி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு திருச்சபை என்று சொன்னால் அதிலே 3 விதமான காரியங்கள் இருக்க வேண்டும். Dans une église, on doit avoir 3 sortes de choses. அங்கே ஆராதனை இருக்க வேண்டும். On doit avoir la louange. நான் 3 வருடங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை திருப்பி சுருக்கமாக சொல்லுகிறேன். Je vous ai dit il y a 3 ans, je vous le répète. இன்னொரு காரியம், அங்கே ஜெபம் இருக்க வேண்டும். Il va avoir la prière. அதற்கு சமமாக இன்னொரு காரியம் வேத படிப்பு இருக்க வேண்டும். Et aussi on doit avoir l'étude biblique. உங்களுக்கு தெரியும், பைபிள் ஸ்டடி என்று சொல்லுவார்கள். நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம் என்று சொல்லுவார்கள். On dit étude biblique. இலங்கை தேசத்திலே எங்களுடைய கலாச்சாரத்திலே இந்த 3 காரியங்கள் 3 நாள் நடக்கும். Bon, au Sri Lanka, on le fait 3 jours, ces 3 choses-là. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு 3 நாட்களை நாங்கள் ஒதுக்கி அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு போவோம், சனிக்கிழமையில வேத படிப்புக்கு போவோம், புதன்கிழமையில நாங்கள் ஜெப கூட்டங்களுக்கு போவோம். Au Sri Lanka, les vendredis on priait, et samedi c'est pour l'étude biblique et le dimanche c'est pour la louange. இந்தியா தேசத்திலேயும் அப்படி இருக்குமென்று நான் நம்புகிறேன். Je pense que c'est pareil en Inde aussi. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகளுடைய சூழ்நிலை, எங்களுடைய வேலை பிரச்சனைகள் அதுக்கு ஒத்து வராததினால் Vu qu'en France c'est pas possible, அநேக திருச்சபைகளிலே வேத படிப்பையும் பிரசங்கத்தையும் ஒன்றாக சேர்த்து கொடுப்பார்கள். dans plusieurs églises ils font l'étude biblique et la parole en même temps. கிறிஸ்துவுக்குள்ளே பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற வழியிலே நானும் நீங்களும் எல்லோரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் வளருவதற்கு இந்த 3ம் சரிசமமாய் இருக்க வேண்டும். Quand on dit les enfants de Dieu c'est moi et nous, et on a besoin de tous ces 3 choses-là pour grandir. நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 2:42லையும் இந்த காரியங்கள் இருக்கு என்று சொல்லி. Je pense qu'en Acte 2:42 aussi c'est marqué ces choses-là. அவர்கள் அந்த சீஷர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலேயும் அந்நியோன்யத்திலேயும் அப்பம் பிக்குதலிலேயும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. Le verset dit qu'il a été uni en Christ. அதுக்கும் இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொன்னதற்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. Il n'y a pas de rapport entre ce que je viens de dire et la parole que je vais partager maintenant. இந்த செய்தி அநேகமாக இளையவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். எங்களுக்கு அது மிக முக்கியம், பெரியவர்களுக்கு மிக மிக முக்கியம். Ce que je vais vous dire maintenant c'est beaucoup plus important pour les grands et aussi pour les jeunes. பிள்ளைகளுக்காக இந்த செய்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Là j'ai préparé cette parole-là pour les jeunes. சின்ன பிள்ளைகள் பிரெஞ்சு தெரிஞ்சாக்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சகோதரி வசனம் சொல்லுகிற வேளையிலே நீங்கள் அந்த வசனங்களை பார்க்க வேண்டும். Et les petits et les jeunes, ouvrez votre Bible et regardez la parole. அநேகமாக இனி சொல்ல போகிற வசனங்கள் தமிழிலே வாசிக்கப்பட மாட்டாது, பிரெஞ்சிலே வாசிக்கப்படும். Les paroles que je vais vous dire maintenant, on va tous les lire en français, pas en tamoul. தமிழாக்கள் நீங்கள் தமிழ் பைபிளை எடுத்து வைத்து பார்த்துக் கொள்ளலாம். Et les grands, vous allez voir en Bible tamoul. நாங்கள் செய்திக்கு கடந்து போவோம். On va voir la parole. இங்கே சாலமோன் ராஜாவாக வருகிற வேளையிலே Là, quand Salomon il devient roi, சாலமோனுடன் தேவன் வந்து சாலமோன் தேவனிடத்திலே போகவில்லை, தேவன் சாலமோனிடத்திலே வந்து c'est pas Salomon qui est parti vers Dieu, c'est Dieu qui est venu vers Salomon. அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். உனக்கு விருப்பமானது என்ன, நீ அதை என்னிடத்திலே கேள்.
Et Dieu demande ce que tu veux d'eux, demande ce que tu veux pour que je te donne. சிறிய பிள்ளை விளங்குதா? Les petits, est-ce que vous comprenez? சாலமோன் தேவனிடத்திலே போய் கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை தாரும் என்று. C'est pas Salomon qui est parti vers Dieu pour demander donne-moi ça, ça, ça et tout. தேவன் சாலமோனிடத்திலே வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் அதை என்னிடத்திலே கேள். C'est Dieu qui est venu voir Salomon pour demander qu'est-ce que tu veux pour que je te donne. அப்பொழுதுதான் சாலமோன் சில காரியத்தை தேவனிடத்திலே கேட்கிறார். C'est là que Salomon il demande des choses à Dieu. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரி வாசிக்கிறேன். சகோதரி வாசிக்கிறேன். 2 Chroniques, chapitre 1, verset 7. ஏழாவது வசனம். 2 Chroniques, chapitre 1, verset 7. Pendant la nuit, Dieu apparut à Salomon et lui dit, demande ce que tu veux que je te donne. இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். Pendant la nuit, Dieu apparut à Salomon et lui dit, demande ce que tu veux que je te donne. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். Il a apparu la nuit et il demande ce que tu veux pour que je te donne. சாலமோன் கேட்கிறார். அவர் கேட்கிறது எல்லாமே ஒரே ஒரு காரியம். கணக்க காரியங்கள் கூட எங்களுக்கு தெரிந்தாலும் அவர் கேட்கிறது ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். Même si ça apparaît, il a demandé beaucoup de choses, il a demandé qu'une seule chose. ஞானத்தை மட்டும் எனக்கு தார். Il a demandé de la sagesse et la connaissance. என்னத்தை கேட்கிறார்? Qu'est-ce qu'il demande? வேற ஒரு ராஜாவா இருந்தா என்ன கேட்டிருப்பார்? Si c'était quelqu'un d'autre, il aurait demandé quoi? அவர் சொல்லியிருப்பார், தன்னுடைய எதிரிகளுடைய பலத்தை குறையும், என்னை பலவானாக்கும். அதாவது அவங்களுடைய தலையை எனக்கு தாரும் என்று கேட்டிருப்பார். Il aurait pu demander de tuer ses ennemis. எங்களிடத்திலே வந்து கேட்டிருந்தால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி இருப்போம். Si il nous aurait demandé à nous, nous aussi on aurait dit plein de choses. சில பேர் எனக்கு ஒரு கார் வேணும் என்று கேட்டிருப்போம். Plein d'entre nous on aurait pu demander la voiture. ஆபிரகாம் தேவனிடத்திலே கேட்டது போல எனக்கு பிள்ளை இல்லையே, நெறிந்து தரவில்லையே என்று கேட்டது போல நாங்கள் சொல்லியிருப்போம், நான் 2 வருஷமா காருக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், இன்னும் எனக்கு கார் கிடைக்கல. Comme Abraham a demandé à Dieu un enfant, nous aussi on aurait pu demander, puis ça fait 2 ans que je te demande une voiture, tu m'as toujours pas donné. 5 வருஷமா வீட்டுக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கேன், இன்னும் வீடு கிடைக்கல. Ça fait 5 ans que je prie pour une maison, mais tu m'as toujours pas donné. நல்ல ஒரு வேலைக்கு 3 வருஷமா ஜெபிச்சு கொண்டிருக்கேன், இன்னும் நல்ல வேலை கிடைக்கல. Ça fait 3 ans que je prie pour un travail, mais tu m'as toujours pas donné. இப்படியாக நாங்கள் ஜெபித்திருப்போம். Nous on aurait demandé quelque chose comme ça. ஆனால் சாலமோன் என்ற அந்த வாலிபன் என்று நினைக்கிற அந்த வயசுல அவர் சாலமோன் ஆண்டவரிடத்திலே கேட்டது தேவனுடைய ஜனத்தை நடத்துவதற்குரிய நல்ல ஞானத்தை தர சொல்லி அங்கே கேட்கிறார். Mais ce que Salomon il a demandé à Dieu quand il était jeune, c'est la sagesse pour diriger son peuple. தேவன் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், Dieu dit au verset 11, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும். vu que c'est ce que tu as dans ton cœur. எல்லோரும் 11வது வசனத்தை பாருங்க பிரெஞ்சில. Regardez le verset 11. நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடியினாலும். Puisque tu ne réclames ni les richesses, ni les biens, ni la gloire, ni la mort de tes ennemis, ni même une longue vie, mais que tu demandes pour toi la sagesse et de la connaissance afin de juger mon peuple sur lequel je t'ai établi roi. இப்ப பாருங்க, அவர் கேட்டது ஒரே ஒரு காரியம். Ce qu'il a demandé, c'est qu'une seule chose. 12வது வசனத்திலே தேவன் என்னத்தை கொடுக்கிறார் என்று பாருங்கள். Regardez le verset 12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், நீ கேட்டதை மாத்திரம் நான் உனக்கு தராமல், அதுவும் அல்லாமல், Je t'ai pas donné juste ce que tu as demandé, juste la sagesse et la connaissance, mais aussi, உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும், mais je te donnerai aussi des choses que les rois qui étaient avant toi, உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும், même les rois qui vont venir après toi, இல்லாத ஐஸ்வரியத்தையும் ont jamais eu சம்பத்தையும் la richesse et les biens கனத்தையும் et une gloire உனக்கு தந்தேன். que je t'ai donné.
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க எப்பவுமே விருப்பமாக இருக்கிறார். Dieu veut toujours donner des bonnes choses à ses enfants. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக, அதாவது இந்த உலகத்துக்காக, இந்த ஜனத்துக்காக, தம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக தம்முடைய முதற்பேறான குமாரனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர். Dieu a déjà donné son propre enfant pour nous, pour ses créations. அதோடு கூட இந்த உலகத்துக்கு, தம்முடைய உலக வாழ்க்கைக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும், நல்லது எல்லாவற்றையும் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். Il veut toujours donner tout ce qui est bon pour ses enfants. இப்ப நாங்கள் என்னத்தை கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே? Qu'est-ce qu'on doit demander à Dieu? நல்ல ஞானத்தை எங்களுக்கு De தாருமாண்டவர். la sagesse, நல்ல கீழ்ப்படிவுள்ள இருதயத்தை எங்களுக்கு un தாருமாண்டவர். cœur qui obéit, உம்முடைய வேதத்தை நேசிக்கிற அந்த நேசத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. un cœur qui aime ta parole, இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாருமாண்டவரே. un cœur qui médite tes paroles la nuit et la journée. அதை மாத்திரம் நாங்கள் கேட்கிற வேளையிலே Quand on demande que ces choses-là, மிச்சம் எல்லாத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். il suffit pour donner pour tout ce qu'on a besoin. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் நம்புறீங்க? Combien d'entre vous croient ça? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். Le Dieu qui a donné de la sagesse à Salomon, c'est beaucoup plus sûr qu'il va nous donner aussi. இன்றைக்கும் ஆண்டவர் வந்து உங்களுடைய இருதய கதவை தட்டி உங்களிடத்திலே கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். நீ விரும்புகிறது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சித்தமானதாய் அது இருக்க வேண்டும். Même là aujourd'hui, Dieu vient en vous demandant, demande-moi ce que tu veux, mais ce que tu dois demander, ça doit être selon selon ma parole. தேவன் விரும்புகிற காரியம், தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நாங்கள் கேட்கிற வேளையிலே அவர் அதனோடு கூட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். Quand on demande selon la voie de Dieu, il suffit pour donner tout ce qu'on a besoin. பிரெஞ்சிலே நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். Matthieu 7:11. Matthieu, chapitre 7, verset 11. Si donc, méchants comme vous l'êtes, vous savez donner de bonnes choses à vos enfants, à combien plus forte raison votre Père, qui est dans les cieux, donnera-t-il de bonnes choses à ceux qui les ont demandées? தேவன் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்லுகிறார்? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை. இப்ப நான் சில காரியங்களை எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளலாம், ஆனால் அது எனக்கு கூடாது என்று அவர் தெரிந்திருந்தால் அதை அவர் ஒருபோதும் தரமாட்டார். சில வேளையிலே நாங்கள் அடம் பிடிச்சால் அனுமதிப்பார். அடம் பிடிச்சா என்ன நடக்கும்? அனுமதிப்பார். Moi, je peux demander des choses que je pense qui vont pour moi, mais si Dieu il le sait que c'est pas bon pour moi, il va pas me le donner. Mais quand moi je le veux vraiment, peut-être qu'il va accepter des choses se passer comme je veux. இந்த கழுதை பேசின காரியத்துல யார் ஏறி இருந்து போனது கழுதைக்கு மேல? Quand l'animal a parlé, qui était sur l'animal? பழைய ஏற்பாட்டுல பிலேயாம் என்றவர் கழுதையில ஏறி போறார். Philéam était sur un animal. பிலேயாமுக்கு தெரியும் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று. Philéam savait que c'était la bénédiction de Dieu, la volonté de Dieu était de bénir l'Israël. அப்பேன் பிலேயாம் திருப்பி அவங்களை சபிக்கிறதுக்கு கழுதையில போறார். Pourquoi il était parti pour ne pas les bénir? அதிக கனத்தையும் அதிக சம்பத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? பிலேயாமிடத்திலே சொல்லுகிறார்கள். Parce que les rois lui ont dit, on va te donner une gloire et des biens pour toi. அப்ப என்ன நடந்த போற வழியிலே? Qu'est-ce qui s'était passé quand il était parti? கால் சிவர்ல தேய்ச்சு ரத்தம் பெறுது பிலேயாமுக்கு. Il a eu mal.
தேவன் அனுமதிப்பார். தேவனுக்கு பிரியம் இல்லாததை நாங்கள் அடம் பிடித்து கேட்கிற வேளையில சில வேளையிலே ஆண்டவர் அனுமதிப்பார். Quand on force des choses, peut-être que Dieu il accepte des fois. சில பிறகு நாங்கள் கழுதை பேசிதான் எங்களுக்கு உணர்வு வர வேண்டி வரும். Après, ça doit être un animal qui va nous parler. ஏன் அதனோட மூளையில கூட எங்கட மூளை குறைஞ்சதா போச்சு. Parce que des fois, nos cerveaux ils marchent beaucoup moins que les cerveaux des animaux. கழுதை என்ன கேட்டது? நான் இவ்வளவு காலம் உண்மை இந்த முதுகுல தான் சுமந்து திரிஞ்சேன் நான். Qu'est-ce qu'il a demandé l'animal? Je t'ai porté. இங்க வரை நான் உங்களுக்கு இப்படி செய்திருக்கிறேனா? Est-ce que je t'ai déjà fait ça? தேவனுடைய தூதன் மறிக்கிறார். Mais Dieu m'arrête. போக இயலாது. Je peux pas y aller. சிவர்ல தான் தேய்க்க வேண்டும். Tu vas te faire mal. ஆகவே நாங்கள் நிதானமாய் தேவனிடத்திலே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாரும். என்னத்துக்கு அந்த ஞானத்தை சாலமோன் கேட்கிறார்? On va demander de la sagesse à Dieu. நான் பெரியாளா வரணும் என்றதுக்காகவோ? Pourquoi Salomon il a demandé de la sagesse à Dieu? Est-ce que pour qu'il devienne un peu fort? தனக்கு பேர் பெற வேண்டும் என்பதற்காகவோ சாலமோன் அதை கேட்கிறார்? Est-ce que c'était pour avoir une gloire pour lui? வாசித்த பகுதியிலே என்னென்று சொல்லப்படுகிறது? Qu'est-ce que ça dit la parole? சாலமோன் கேட்கிறார், ஏராளமான உம்முடைய ஜனத்தை வழிநடத்தத்தக்கவன் யார்? C'est pour diriger les peuples de Dieu. அந்த ஜனத்தை வழிநடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும். Parce que c'était pas possible de diriger tant de peuples sans la sagesse de Dieu. நாங்கள் கேட்கிற அந்த ஞானம் கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தின் பாதைக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். La sagesse qu'on demande, ça doit être utile pour nous pour qu'on puisse faire des choses pour Dieu. இன்னைக்கு இந்த உலகத்திலே அநேக ஆராதனைகள் நடக்கின்றன. Dans ce monde-là, il y a beaucoup de louanges qui se passent. அநேக விழிப்புணர்வு ஜெபங்கள் நடக்கின்றன. Il y a beaucoup de prières de nuit. அநேக வேத படிப்புகள் நடக்கின்றன. Il y a beaucoup d'études bibliques. ஆனால் கர்த்தருடைய அந்த அன்பை சுவிசேஷமாய் கொண்டு செல்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. Mais il y a pas beaucoup pour amener la parole de Dieu pour tout le monde. அப்ப அறிவையும் ஞானத்தையும் நாங்கள் தேவனிடத்திலே என்னத்துக்காக நாம் கேட்க வேண்டும்? Pourquoi on demandait de la sagesse et de la connaissance à Dieu? தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும். C'est pour qu'on puisse prêcher la parole et l'amour de Dieu pour les autres. அதை கேட்கிற வேளையிலே அதனோடு கூட மிச்சம் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. Ces choses-là, il est suffisant pour donner tout ce qu'on a besoin. 6:32 இப்படியாக சொல்கிறது. பிரெஞ்சிலே வாசியுங்கள். மத்தேயு 6:32. Matthieu 6:32. Car toutes ces choses, ce sont des païens qui les recherchent. Votre Père Céleste sait que vous en avez besoin. இவைகளை எல்லாம் அதாவது இந்த உலக காரியங்களை எல்லாம் கேட்டு கவலைப்பட்டு நினைச்சு கொண்டிருக்கிறது யாரா? அஞ்ஞானிகள், ஞானம் அற்றவர்கள். C'est les gens qui n'ont pas de sagesse qui demandent des choses. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் ஞானம் அஞ்ஞானம். Là on regarde la sagesse et les gens qui n'ont pas de sagesse. தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தபடியே அவர் நல்ல ஒரு ஞானியாக இருந்தார். Vu que Dieu il a donné de la sagesse à Salomon, il était intelligent. அநேக பாட்டுகளை எழுதினார். Il a écrit beaucoup de chansons. மரம் புல் பூண்டு எல்லாவற்றை பற்றியும் அவர் கவிதை இயற்றினார். Il a écrit beaucoup de poèmes. எக்கச்சக்கமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. Il a fait beaucoup de choses et tout c'est marqué dans la parole. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொன்ன காரியங்கள். நாங்கள் உடுப்புக்காண்டி, சாப்பாட்டுக்காண்டி, உலக காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்படுவோமாக இருந்தால், அல்லாவிட்டால் அதை மாத்திரமே நாங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெறுகிறவர்களாக இருந்தால் நாங்கள் ஞானிகள் அல்ல, அஞ்ஞானிகள். Ça, la parole dit si on demande des choses que Dieu il sait déjà qu'on a besoin des choses. Si on demande encore et encore, ça veut dire qu'on n'a pas de cerveau ou qu'on n'a pas de sagesse. இப்ப தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உலகத்திலிருந்து எத்தனையோ பேர் அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அநேக காரியங்களை கேட்டு உண்மையிலேயே அவர் ஞானவான் என்று சொல்லி மனுஷர் சாட்சி கொடுத்துட்டு போனாங்க. Vu que Dieu il a donné de la sagesse à Salomon, il y avait beaucoup d'étrangers qui voulaient voir Salomon pour lui dire il est vraiment intelligent. அவருடைய முடிவு எப்படி இருந்தது? Mais comment il a été son fin? யார் சொல்ல முடியும்? சாலமோனின் முடிவு எப்படியாக இருந்தது? Qui peut me dire ça?
பரிதாபத்துக்குரியதாக சாலமோனுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். La fin de Salomon, on a des pitiés pour lui. இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு முதலாவது ஆலயத்தை எருசலேம்ல கட்டின ஒரு பெரிய ஒரு ஞானி சாலமோன். C'est celui qui a bâti le premier église, Salomon. அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. Et on a du pitié pour lui à la fin. அந்நிய தெய்வங்களுக்கு வழிபட போயிட்டார். Parce qu'il a commencé à servir les autres dieux. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த கதை. Ça, c'est des choses qu'on connaît tous. ஆகவே தேவன் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். On va croire que Dieu nous a donné de la sagesse et de la connaissance. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த புத்தியோடு கூட நாங்கள் இறுதி வரையும் உறுதியா இருப்போமா என்பது தெரியாது. Mais on ne sait pas si on va rester fidèle à Dieu jusqu'à la fin avec la sagesse et la connaissance qu'il nous a donnée. ஆனால் தேவன் இறுதி வரை தம்முடைய அன்பிலே உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Mais Dieu il veut qu'on reste fidèle à lui jusqu'à la fin. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேருக்கு விளங்கு சொல்றது? Combien d'entre vous comprenez? சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குதா? Est-ce que vous comprenez? எங்களை அழைத்த கடவுள் இப்ப மாத்திரமல்ல, இப்ப மாத்திரம் எங்களுக்கு கொடுத்த அறிவு ஞானம் அல்ல, இந்த அறிவு ஞானத்தோடு கூட இறுதி வரைக்கும் எங்களுடைய மரணம் வரைக்கும் தம்மோடு நம்முடைய அன்பிலே மாத்திரம் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Celui qui nous a appelés, il veut qu'on reste fidèle jusqu'à la fin avec la sagesse qu'il nous a donnée. புத்தியும் விவேகமும் பகுத்தறிவும் நல்ல திறனுள்ள இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறது ஏனென்று சொன்னால், La raison pourquoi Dieu nous donne la sagesse, la connaissance, l'intelligence, தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நாங்கள் பகுத்தறிந்து இது நல்லதா கெட்டதா செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பார்த்து நாங்கள் செய்வதற்காக Dieu nous donne la sagesse et l'intelligence pour qu'on puisse vérifier si tout ce qu'on fait c'est selon sa parole. அந்த ஞானமும் அறிவும் அதை பரிசீலிக்கும் இது சரியா பிழையான்னு சொல்லி. La sagesse et la connaissance, il va examiner ce qu'on va faire. இந்த ஞானம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே மிகவும் ஒரு சிறந்த பொக்கிஷமாக இருக்கிறது. La sagesse que Dieu nous donne, c'est une des meilleurs trésors de la terre. அநேகமாக வேதத்திலே 365 முறை பயப்படாதே என்ற சொல்லி இருக்கிறது நான் நினைக்கிறேன். Dans la Bible, c'est écrit 365 fois, n'aie pas peur. தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்லுகிறார், காலையில் நீ பயப்படாதே. Tous les matins, Dieu nous dit, n'aie pas peur. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகிறேன், இந்த வாழ்க்கையிலிருந்து பயந்து கொண்டிருக்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் காலையிலே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். Chaque matin, Dieu nous dit, n'aie pas peur, je suis avec toi. On n'a pas à avoir peur de ce qui va se passer aujourd'hui parce que Dieu est avec nous. அதிலும் கூட அதிகமாக இந்த ஞானம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. Mais beaucoup plus de fois que n'aie pas peur que c'est marqué la sagesse dans la Bible. தேவன் கொடுக்கிற பொக்கிஷம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். C'est marqué, c'est les trésors que Dieu nous donne. நீதிமொழிகள் 3:13 வாசிக்க கேட்போம். On va lire Proverbe 3:13. Proverbe, chapitre 3, verset 13. Heureux l'homme qui a trouvé la sagesse et l'homme qui possède l'intelligence. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். Heureux l'homme qui a trouvé de la sagesse et l'homme qui possède l'intelligence. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனாரா பாக்கியவான். Qu'est-ce qu'il est l'homme qui trouve la sagesse? அதே நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. Si on lit les Proverbes 8, ça parle de Jésus-Christ. இதற்கு முதலும் ஒரு முறை நான் அதை சொல்லி இருக்கிறேன். Je vous ai déjà dit cela une fois. ஞானம் 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 என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த 8வது அதிகாரம் முழுமையும் பேசிக் கொண்டு போகிறார். Il parle de la sagesse en Proverbe 8 de Jésus-Christ. பிதா வானத்தை வட்டணிக்கையில் நான் அவரோடு கூட செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அங்கே பதியப்பட்டிருக்கிறது. Quand Dieu il a créé les cieux, j'étais avec lui. நாங்கள் இந்த 3வது அதிகாரம் 13 தொடர்ந்து நாங்கள் வாசித்துக் கொண்டு போனால் 24வது வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை
அது சொல்லுகிறது 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். யார் ஒருவன் ஞானவானாய் இருக்கிறானோ, யார் ஒருவன் ஞானத்தை பெற்றிருக்கிறானோ, யார் ஒருவன் ஞானத்திலே வாஞ்சியாய் இருக்கிறானோ, அவனுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். Celui qui a la sagesse et l'intelligence de Dieu, son sommeil sera doux. சின்ன பிள்ளைகள் வடிவா கேளுங்க, பிரெஞ்சு தெரிஞ்சாக்கள் வடிவா கேளுங்க. 13ல இருந்து 24 வரையும் சகோதரி வாசிக்க போறாங்க. நீதிமொழிகள் 3. On va lire Proverbe 3, 13 de 13 à 24. Heureux l'homme qui a trouvé la sagesse et l'homme qui possède l'intelligence, car le gain qu'elle procure est préférable à celui de l'argent, et le profit qu'on en tire vaut mieux que l'or. Elle est plus précieuse que les perles, elle a plus de valeur que tous les objets de prix. Dans sa droite est une longue vie, dans sa gauche la richesse et la gloire. Ses voies sont des voies agréables, et tous ses sentiers sont paisibles. Elle est un arbre de vie pour ceux qui la saisissent, et ceux qui la possèdent sont heureux. C'est par la sagesse que l'Éternel a fondé la terre, c'est par l'intelligence qu'il a affermi les cieux, c'est par sa science que les abîmes se sont ouverts, et les nuages distillent la rosée. Mon fils, que ces enseignements ne s'éloignent pas de tes yeux. Garde la sagesse et la réflexion. Elles seront la vie de ton âme et l'ornement de ton cou. Alors tu marcheras avec assurance ton chemin et ton pied ne heurtera pas. Si tu te couches, tu seras sans crainte. Et quand tu seras couché, ton sommeil sera doux. நான் 19ஐயும் 20ஐயும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. அப்ப இவை ஒவ்வொன்றும் நடக்கிறது எப்படி என்று சொன்னால் தேவனுடைய ஞானத்தினாலே. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ ஞானிகள் இருக்கலாம், அறிவாளிகள் இருக்கலாம். நம்முடைய தெய்வத்தை போல ஒருவரும் இருக்க முடியாது. Dans ce monde, il peut y avoir beaucoup d'intelligents, mais personne ne peut être comme notre Dieu. ஏன்னு சொன்னால் அவர் ஞானத்தினாலே, தம்முடைய ஞானத்தினாலே வானத்தை வட்டணித்தார். Parce que c'est avec sa sagesse qu'il a créé les cieux. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் தண்டபாட்டிலே பிரிந்தது. C'est par sa intelligence que tout se passe. இன்றைக்கும் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது அவருடைய ஞானத்தினாலே. C'est encore par sa sagesse que tout se passe. அந்த ஞானமுள்ள தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். Dieu est toujours prêt à nous donner la sagesse qu'il nous faut. ஞானத்தை தாங்கோடு தாங்கள் கேட்க வேண்டும். Il faut qu'on demande la sagesse de Dieu. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை பார்ப்போம். அப்பாட்ட நல்ல காசு இருக்கு. Là on va voir une histoire. Mon père il est riche. அப்பாட்ட நல்ல காசு இருக்கு, கணக்க காசு இருக்கு அப்பாட்ட. Papa il a beaucoup d'argent. எனக்கு தேவையானதை நான் அப்பாட்ட கேட்டா தான் அப்பா வேண்டி தருவார். Mais moi je dois demander ce que je veux pour que mon père il m'achète. அது அப்பாவுக்கு விருப்பமா இருக்கும். Mais il faut que mon père aussi il aime la chose que je demande. 2 வயசு பிள்ளை காரோட கேட்க கூடாது. Un enfant de 8 ans ne doit pas demander une voiture. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், முதல்ல செய்தியிலே இதை சொல்லியிருக்கிறேன். Je vous ai déjà dit cette histoire. நாங்கள் கேட்பது அவருடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். On doit demander selon ses voies à Dieu. அவருடைய சித்தம் இல்லாததை நாங்கள் கேட்கக்கூடாது. On ne doit pas demander ce que Dieu ne veut pas. நாங்கள் சிலவேளை அந்த 1 யோவான் 2 யோவான்ல யோவான் எழுதுறதை பார்த்து போட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை பிழையா விளங்கி கொண்டு அவருக்கு சித்தம் இல்லாத எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்கிறது. Des fois on comprend mal les paroles et on demande tout ce que Dieu ne veut pas. அந்த வார்த்தையின் அர்த்தம் அவருக்கு சித்தமானதை அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். La parole dit en fait il faut qu'on demande des choses que Dieu il veut nous donner. அதை அவர் கொடுப்பார். Là il va nous donner. வேதத்திலே இன்னும் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். La parole dit quelque chose d'autre aussi. யாக்கோபு 1:5 பிரெஞ்சிலே வாசிக்க. Jacques 1:5. Si quelqu'un d'entre vous manque de sagesse, qu'il la demande à Dieu, qui donne à tout simplement et sans reproche, et elle lui sera donnée.
இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் Si quelqu'un manque de sagesse, ஆண்டவரிட போய் கேளுங்கோ. qu'il demande à Dieu, அவர் எல்லாருக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாருன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது. bah, il va donner à tout le monde qui demande. இந்த வார்த்தையை தமிழ்ல வாசிக்க கேட்போம். On va lire ça, ces versets en tamil. பக்கம் 312 யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை நீங்க கேட்டா ஞானத்தை உங்களுக்கு அவர் தருவார். Si on demande de la sagesse, il va nous donner de la sagesse. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். Moi, je vais vous demander quelque chose maintenant. இன்று வரை யாராவது ஒரு ஆள் எனக்கு ஞானத்தை தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? Est-ce que quelqu'un d'entre nous a déjà demandé, tu peux me donner de la sagesse, Dieu? இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கோன்னு ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோமா? Est-ce qu'on a déjà demandé à Dieu, tu peux me donner de la sagesse, Dieu, s'il te plaît? கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கீங்களா? Est-ce qu'on a déjà demandé? ஒரே ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நல்லா. நாங்க என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு வேலையில சம்பள காசை கொஞ்சம் கூட்டி தாரு. Dieu, augmente mon salaire, s'il te plaît. எனக்கு ஒரு நல்ல வீட்டை தாரு. Donne-moi une maison. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடு. Donne-moi de l'éducation à mes enfants. என் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கொடு. வரனா திருமணம். Donne la bonne personne pour mes enfants. நல்ல துணையை கொடு. Donne le bon partenaire. தேவனிடத்துல போய் கேட்க வேண்டியதை கேட்கணும். Il faut qu'on demande des bonnes choses à Dieu, ce qu'on doit demander. இதெல்லாம் கேட்கிறது யாரா? வேதம் சொல்லுகிறது Qu'est-ce que dit la parole? Les gens qui demandent ça, அஞ்ஞானிகள். les gens qui n'ont pas de sagesse. நானும் நீங்களும் அஞ்ஞானிகளோ? Est-ce qu'on n'a pas de sagesse? நானும் நீங்களும் அஞ்ஞானிகளோ? Est-ce qu'on est des gens qui n'ont pas de sagesse? தேவனங்களை ஞானவான்களாய் படைத்திருக்கிறார். Dieu nous a donné de la sagesse. Il nous a ஞானவான்களாய் தேவன் படைத்திருக்கிறார். fait en tant qu'intelligence. ஞானமுள்ள பிள்ளைகளாய் எங்களை Il படைத்திருக்கிறார். nous a donné la sagesse. அந்த ஞானத்தை நாங்கள் இன்னும் கேட்டு 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 பெற்றுக்கொள்ள வேண்டும். On doit en demander encore et encore de la sagesse à Dieu. யாக்கோபு இந்த காரியத்தை எழுத வேண்டிய தேவை இல்லை. Jacques, il n'était pas dans l'obligation d'écrire ça. அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த பகுதியிலே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. Vu qu'il a écrit ça, ça veut dire qu'il y avait un problème quand il est. அங்கே திருச்சபைக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது. Du coup, il y avait un problème au niveau de l'église. அவர் சொல்றார், ஒருவன் ஞானத்துல குறைவா இருந்தா எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நம்முடைய தேவனிடத்திலே போய் கேளுங்க. Du coup, il dit, si l'un de vous manque de sagesse, il faut que vous demandiez à Dieu. அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Dieu, il est suffisant pour qu'il va la donner. அந்த ஞானத்தை நானும் நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். On doit demander la sagesse et இந்த ஞானவான்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? Est-ce que vous savez les sages, ils sont comment? நாங்கள் எத்தனையோ தரம் கேட்டு மறந்து போன ஒரு வசனம். C'est un verset qu'on connaît tous, mais on l'oublie. தானியேல் புஸ்தகத்துக்கு திருப்பும் வேதத்தை. On va voir Daniel. ஒன்று 17 வாசிப்போம். Daniel 1:17. Dieu accorda à ces 4 jeunes gens de la science, de l'intelligence dans tous les lettres et de la sagesse. Et Daniel expliquait toutes les visions et tous les songes. தமிழ்லையும் வாசிப்போம். பக்கம் 1029 தானியேல் 1:17 இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாருங்க இந்த வார்த்தை எப்படியாக சொல்லுது. தானியேல் 1:17. Regardez ce verset, Daniel 1:17. பிரெஞ்சில வாசிட்டீங்களா? என்ன சொல்லப்படுகிறது? Qu'est-ce qu'il dit le verset? 1:17 என்ன சொல்லுகிறது? Qu'est-ce qu'il dit le இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், சகல எழுத்தென்றால் எத்தனையோ விதமான மொழியா, எத்தனையோ விதமான மொழி அவங்களுடைய சாம்ராஜ்யத்திலே, அதை தேவன் தான் கொடுக்கிறார். மொழியை பிரிச்சதார் C'est qui a créé la langue? கர்த்தர். எங்க பிரிச்சார்? பாபேல்ல பிரிச்சார். திருப்பி சேர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏசாயாவிலே இருக்கு. அந்த காலத்துல ஒரே மொழியை எல்லாரும் பேசுவார்கள் என்று இருக்கா? En Ésaïe, c'est marqué, on va tous parler de la même langue.
இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. Alléluia. ஞானத்தை கொடுக்கிறது யார்? Qu'est-ce qui donne la sagesse? தேவன். அறிவை கொடுக்கிறது யார்? Qu'est-ce qui donne l'intelligence? தேவன். சாமர்த்தியத்தை கொடுக்கிறது யார்? Qu'est-ce qui donne la connaissance? தேவன். C'est Dieu. அதை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Il faut qu'on en demande et il va. தானியேல் 12:3 பாருங்க. வேதம் எப்படியாக ஒரு ஞானவான் எப்படியாக இருக்கிறான் என்று சொல்லுது பாருங்க. Regardez Daniel 12:3. Ceux qui auront été intelligents brilleront comme la splendeur du ciel, et ceux qui auront enseigné la justice à la multitude brilleront comme les étoiles, à toujours et à perpétuité. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். ஞானவான்கள், ஞானமுள்ள பிள்ளைகள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. Alléluia. ஒரு ஞானவான் எப்படி இருப்பான் என்று சொல்லி ஞானத்தை கேளென்று சொன்னது மாத்திரமல்ல, ஞானத்தை தருவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஞானத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஒரு ஞானவான் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல இருப்பான். எப்படி இருப்பானா? Une sage, il va rester comme des étoiles qui brillent. கிரகித்து கூட பார்க்க முடியாது. On a même du mal à imaginer. எங்களோட மூளையால சிந்தித்து கூட பார்க்க முடியாது. On a du mal à imaginer avec notre cerveau. இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. Mais le verset dit cela. ஞானத்தை பெற்றவன் La personne qui a de la sagesse ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பான். va briller comme une étoile. சூரியனை எங்களால பார்க்க முடியாது. On ne peut pas regarder le soleil. சூரியனை எங்களுடைய இந்த 2 கண்களாலே பார்க்க முடியாது. On a du mal à voir le soleil avec nos yeux. அந்த ஒளியை போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். Mais les enfants de Dieu doivent être comme les soleils. Le soleil. எந்த இருட்டையும் பிரகாசிக்க பண்ணுகிறது சூரிய ஒளி. On doit allumer. On doit rester comme la lumière de la soleil. தேவனுடைய பிள்ளைகள், Les enfants de Dieu, தேவனை அறிந்தவர்கள், les gens qui connaissent Dieu, கர்த்தருக்காக வாழுகிறவர்கள், les gens, nous qui vivons pour Dieu, இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பாவங்களை அவர்களுக்கு சுட்டி காட்டி on doit dire à des personnes qui pêchent, et அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீச வேண்டும். on doit être une lumière dans ce monde. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கிறார். C'est pour ça que Dieu nous a créés et nous garde en vie encore. அந்த ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த நிமிஷம் வரைக்கும் வைத்திருக்கிறார். C'est pour cela que Dieu nous garde toujours en vie. மற்றபடி எங்களால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. Sinon on ne sert à rien par ça. மத்தையோட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் செய்துட்டு வந்து எல்லா ஊழியத்தையும் செய்துட்டு வந்து நீ சொல்லு, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். Jésus-Christ il dit en Matthieu, fais tout ce que tu peux, mais à la fin il dit, tu sers à rien. நான் ஒன்றுக்கும் உதவாதவன். Je suis inutile. ஏதோ ஒரு பாட்டம் படிக்கிறவன், ஒன்றுக்கும் உதவாத என்னை உயர்த்தி வைத்தீர் என்ற ஒரு பாட்டம் பாடுறவன். On chante une chanson aussi. அப்படிப்பட்ட சிந்தித்து பாருங்கள். Mais imaginez, தேவனுடைய அன்பை சிந்தித்து பாருங்கள். réfléchissez à propos de l'amour de Dieu. எத்தனை நல்லவர்கள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை பேர் போய்விட்டார்கள். Combien de bonnes personnes sont passées? சமாந்தர காலத்தில் எங்களுடைய வயதுகளிலே À notre âge. இன்னும் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். Mais Dieu le garde encore et encore en vie. நாங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். On doit être la lumière du monde. ஆகாய மண்டலத்திலே உள்ள சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க On வேண்டும். doit briller comme le soleil. நட்சத்திரங்களை போல நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். On doit briller comme les étoiles. எங்களாலே முடியாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. On ne peut pas dire qu'on ne peut pas briller comme des soleils. எங்களுடைய தகப்பனாலே எல்லாம் முடியும். Parce que notre Dieu, il peut tout faire. மனுஷனாலே இது கூடாத காரியம். Oui, c'est impossible avec l'humain. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாலே இது கூடும். Mais par des enfants de Dieu, oui, c'est possible. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Alléluia.
உற்சாகமா நல்லா. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க எப்பொழுதுமே வாஞ்சியாக இருக்கிறார். Dieu, il veut toujours nous donner de la sagesse. அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நானும் நீங்கள். C'est notre devoir de le demander. தானியேலை வாசி பாத்தீங்கன்னா கணக்க ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லி தானியேலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. Si vous lisez Daniel, c'est marqué beaucoup de fois sagesse, sagesse, sagesse. இப்ப தானியேல் 2:47 ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம். Là, on va lire Daniel 2:47. பிரெஞ்சில வாசிங்க. அதுக்கு மேலே கணக்க இருக்கு, நாங்கள் வாசிக்க இயலாது, அதை மாத்திரம் வாசிங்க. On va le lire en français. Daniel chapitre 2 verset 47. Le roi adressa la parole à Daniel et dit: En vérité, votre Dieu est le Dieu des dieux et le Seigneur des rois, et il relève les secrets, puisque tu as pu découvrir ce secret. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். யாருக்கு தேவன்? தேவர்களுக்கு தேவன். யார் இந்த ராஜா சொல்றான்? சிலைய கட்டி போட்டு வணங்க சொல்லி சொல்றான். C'est le même roi qui a fait un statue et a dit à des peuples de le servir. Il dit c'est votre Dieu, le Dieu des dieux. ஒரு சிலைய கட்டி போட்டு அதை வணங்க சொல்லுகிற அந்த ராஜா. C'est le même roi qui a bâti un statue et ஜெபிச்சதற்காக தண்டனை கொடுத்த அந்த ராஜா. C'est le même roi qui a puni les gens parce qu'ils ont prié. தான் தன்னுடைய தேவனே மெய்யான தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ராஜா. C'est le même roi qui disait c'est mon Dieu, le vrai Dieu. அவன் சொல்றான் உன்னுடைய தெய்வம் தான் தெய்வத்துக்கு தெய்வம். Il dit c'est ton Dieu, c'est le Dieu des dieux. உன்னுடைய தெய்வம் தான் நான் வணங்கி கொண்டிருக்கிற என்னுடைய தெய்வத்துக்கு தெய்வம். C'est ton Dieu, le Dieu de mon Dieu à moi. ஏனென்று சொன்னால் அந்த அரசாட்சியில் எத்தனையோ ஞானிகள், Parce que quand il était roi, il y avait beaucoup d'intelligents, எத்தனையோ பூசாரிமார், beaucoup de prêcheurs, எத்தனையோ குறி சொல்லுகிறவர்கள், beaucoup de magiciens, எத்தனையோ படித்தவர்கள். beaucoup d'intelligents. ஒருவராலும் அவனுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. Et personne n'a pu révéler le secret. அந்த யெகோவா தெய்வத்தினுடைய அந்த யெகோவா தெய்வத்தை வணங்குகிற அந்த தானியேலால மாத்திரம் தான் அதை சொல்ல முடிந்தது. C'était que Daniel qui pouvait faire cela. அதை வைத்து அவன் சொல்லுகிறான் உன்னுடைய தெய்வம் தான் எல்லா தேவர்களுக்கும் தேவன். En regardant cela, il dit c'est ton Dieu, c'est le Dieu des dieux. ராஜாக்களுக்கு ஆண்டவர். C'est le Dieu des rois. மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். C'est lui qui a révélé le secret. கனவு கண்டுட்டு போய் சொல்றான், தன்னை ஜோசியர் மேராவியெல்லாம் கூப்பிட்டு ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொல்றான், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னுட்டு அவன் சொல்ற வேலையில அவன் கேட்கணும், நீ கனவை சொல்லாமல் நாங்க என்னென்ன அர்த்தத்தை சொல்றோம். Il est arrivé, il a appelé tous les magiciens et tous les intelligents qu'il a connus et il demande vous pouvez m'expliquer mon rêve, et là les gens lui demandent mais si tu ne nous dis pas c'est quoi ton rêve, on peut pas t'expliquer. அவன் சொல்லுகிறான், நான் கனவை சொல்லி மறைபொருள் நீங்க சொல்றீங்க, நீங்களே ரெண்டையும் சொல்லுங்க. Mais il dit non, je vais pas vous dire mon rêve, c'est à vous de dire les deux. ஒருதராலையும் சொல்ல முடியல. Personne n'a pu le dire. இப்ப அங்க இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய உத்தரவு கொடுத்தாச்சு. Là il a ordonné de tuer tous les intelligents, les sages qui étaient là. அந்த ஞானிகளோட இவன் 4 பேரும் சாவ போயினாங்க. Là eux aussi, ces 4 jeunes là, eux aussi ils allaient mourir. 4 பேர். Qui 4? எல்லாரும் போய் அப்ப தானியேல் போய் கேட்கிறாரு, இவ்வளவு அவசரப்படுறார், கொஞ்சம் தவணை தாங்கோ, நான் ஜெபிச்சு கேட்டு சொல்றேன்னுட்டு அவர் போய் இந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். Et là il y a Daniel qui dit attendez, je vais demander à Dieu, je vous le dis, juste laisse-moi du temps. அவன் சொல்றான், Lui il dit உன்னுடைய தெய்வம் தான் தெய்வம். c'est ton Dieu, le vrai Dieu. உன்னுடைய தெய்வம் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா தெய்வத்துக்கும் தெய்வம். C'est ton Dieu, le Dieu des dieux. உன்னுடைய தெய்வம் தான் ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜா. C'est ton Dieu, le Dieu des rois. உன்னுடைய தெய்வம் தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். C'est ton Dieu qui révèle les secrets. இதே வார்த்தையை La même parole இன்றைக்கு aujourd'hui, எங்களுடைய நண்பர்கள் nos amis à nous, எங்களை பார்த்து சொல்ல வேண்டும். ils doivent dire la même chose pour nous aussi. அல்லேலூயா. Alléluia.
இதே வார்த்தையை எங்களோடு வேலை செய்கிறவர்கள், எங்களோடு படிக்கிறவர்கள், எங்களோடு இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம். Nos amis à nous aussi ils doivent dire c'est ton Dieu, le vrai Dieu, en regardant notre vie à nous. இதற்காக தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். C'est pour cela que Dieu nous garde en vie. அப்ப எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் தான் மன்னிக்கணும், உங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம். Nos amis ils doivent nous dire à nous c'est ton Dieu, le vrai Dieu. இன்றைக்கு அந்த நிலைக்கு நாங்கள் வளர இல்லை. Nous on doit venir à ce point-là, sauf que nous on n'est pas à ce point-là encore. அந்த நிலைக்கு நாங்கள் வளர வேண்டும். On n'est pas à ce point-là encore. இன்னும் अनेक காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். On peut dire beaucoup de choses. ஞானத்தை குறித்து अनेक காரியங்களை பேசிக் கொண்டு On peut போகலாம். parler beaucoup de choses par rapport à la sagesse. எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். Vous connaissez le roi Ézéchias. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். Je vais finir tout de suite. அவர் எசேக்கியா ராஜா தேவனிடத்திலே ஜெபித்து 15 வருடங்களை கூட்டி பெற்றுக்கொண்ட ஒரு ராஜா தன்னுடைய ஆயுள் வருஷத்துக்குள்ளே. Le roi Ézéchias il a demandé 15 ans de plus à Dieu et qu'il a eu. தேவன் கொடுத்தார் 15 வருஷம் நீ கூட வாழன்னு சொல்லி. Dieu il a donné. அவர் ஒரு பிழை செய்கிறார். Là il a fait une bêtise. ஒரு தவறு செய்கிறார். Il a fait une faute. வேற நாட்டு ஆட்கள் அவரிடத்தை வலியினம். Quand les étrangers venaient le voir. எம்பாஸ்டர் ரெண்டு வயிற்றுக்குள்ள தூதுவர்கள், வேற நாட்டு தூதுவர்கள் வருகிறார்கள். Quand les autres venaient. இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய அரசாங்கத்தில் இருந்த எல்லா ஆயுதங்களை, அதாவது தன்னுடைய நாட்டின் பல மனத்தையும் அங்கே காட்டி கொடுத்துறார். சொல்றார், எல்லாத்தையும் காட்டுறார். Il montre tout ce qui appartenait à son royaume. ஆண்டவர் சொல்றார், Dieu dit, எல்லாம் அவங்க கொண்டு போகிறார். là ils vont tout te prendre. ஞானமாய் அவர் செயல்படுகிறார். Il n'a pas agi avec la sagesse. ஒரு பெரிய ராஜா, C'est un grand roi, ஒரு வல்லமுள்ள ராஜா, un roi fort, தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு ராஜா, un roi qui marche selon les voies de Dieu. 15 வருஷத்தை தன்னுடைய ஆயுள் நாட்களோட கூட்டி பெற்றுக்கொண்ட ஒரு ராஜா. Un roi qui a eu plus 15 ans dans sa vie. இந்த வரை யாருக்கும் அப்படி கொடுத்தான்னு நான் கேள்விப்படையில. Moi je n'ai jamais entendu நீங்க சில ça. வேளை சொல்லலாம், லாசருக்கு கூட்டி கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கலாம். லாசர் எப்ப செத்தான்னு யாருக்கும் தெரியாது. On ne sait pas quand est-ce qu'il était mort. எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது 15 வருடங்கள் அவருடைய ஆயுசு நாட்களோட தேவன் கூட்டி கொடுத்தார். C'est marqué dans la Bible qu'il a rajouté 15 ans avec la vie de roi. அந்த ராஜா ஞானம் இல்லாமல் செய்த ஒரே ஒரு சின்ன காரியம். Vu qu'il a fait juste une chose sans la sagesse, அந்த ராஜ்யத்தினுடைய எல்லாம் அங்கால போயிடுச்சு. son royaume était parti. கணக்க காரியங்கள் இருக்கு. நான் அடுத்த முறை வேணும்னு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். On peut parler la prochaine fois. சில பேர் நாங்க என்ன செய்வோம்னா, ரெண்டு பேர் நல்ல அன்பா கதைச்சிட்டாங்க, நான் ஆற வேணும்னு தெரியாது, நல்ல அன்பா கதைச்சா எங்களோட உள்ளத்துல உள்ளது எல்லாத்தையும் அப்படியே கொட்டி கொடுத்துருவாங்க. Nous, beaucoup d'entre nous, quand quelqu'un nous parle avec l'amour, on dit tout ce qu'on pose. அது காலம் வரைக்கும் பார்த்து கொண்டு முளை விட்டு சரியா வளர்ந்து வரணும். Ils s'attendent pour le bon temps. காலம் வரைக்கும் நாங்க சொன்ன காரியங்களே எங்களை கவிட்டு தலைவிழா போட்டு. Quand le temps il arrive, ils le mettent à l'envers. ஒரு காலமும் எங்களுடைய ரகசியங்களை, எங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாது, தேவையில்லை. On n'a pas à dire notre secret à tout le monde. On n'a pas à partager ça. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை. Je suis pas dans l'obligation de vous dire tout ce que j'ai vécu. ஆனால் நான் சொல்றது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும். Mais moi ce que je dis ça doit être vrai. நான் சொல்றதுலாம் உங்களுக்கு. Est-ce que vous comprenez ce que je vous dis? எல்லாவற்றையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற எல்லாவற்றையும் நான் திறந்த மனதுள்ளவன் பிரதர், நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொல்லக்கூடாது. Je suis pas dans l'obligation de vous raconter tout ce que j'ai vécu dans ma vie, mais ce que moi je dis, ça doit être vrai. அதே பிரதர் உங்களை 50 கிலோமீட்டர்ல ஓடுறவங்கள தலைகீழா மாத்தி 100 கிலோமீட்டர்ல ஓட விட்டுருவாங்க. Les mêmes gens qui nous écoutent les histoires, ils peuvent nous mettre à l'envers. அதே சிஸ்டர் செய்து போடுவா. La même sœur, elle peut faire. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல இல்லாமல். Du coup, on doit faire attention, pas comme roi Ézéchias. நாங்கள் ஞானமாய் நடக்க பழகிக் கொள்ள வேண்டும்.
on doit savoir agir avec la sagesse. இப்ப யோபு 37வது அதிகாரம் Là, on va lire Job 37, கடைசி வாசகத்தை நாங்கள் வாசித்து முடிப்போம். le dernier verset. 37வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Job 37, 24. ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். C'est pourquoi les hommes doivent le craindre. Il ne porte les regards sur aucun sage. எங்கட பார்வைக்கு நாங்கள் ஞானிகளாய் ஒருபோதும் இருக்க கூடாது. On ne doit pas croire que nous, on est sages. எங்களுக்கு கடவுள் கொஞ்சம் ஞானத்தை தந்தாலே அங்கால பக்கத்துல ரெண்டு கொம்பும் சேர்ந்து முளைச்சு. Quand Dieu nous donne de la sagesse, on pense que c'est nous les meilleurs. ஒரு சின்ன வரம் கொண்ட ஆண்டவர் எங்களுக்கு தந்துட்டாருன்னா அதோட சேர்த்து இன்னும் ரெண்டு கொம்பு கூட முளைச்சிடும். Si Dieu nous donne quelque chose, on croit que c'est nous les grands. ஒரு காலமும் அப்படி இருக்க கூடாது. On ne doit pas être comme ça. இயேசு கிறிஸ்துவே ஞானம். C'est Dieu la sagesse. இயேசு கிறிஸ்துவே மெய் அறிவு. C'est Jésus-Christ le vrai intelligence. இயேசு கிறிஸ்துவே மெய்யான உண்மையான ஞானமுள்ள தெய்வம். C'est Jésus-Christ le vrai Seigneur. அவரே புத்தி. C'est lui la sagesse. அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணேன். Amen. Hallelujah. Il n'a pas pensé que, il n'a pas trop désiré d'être le meilleur, l'enfant de Dieu. தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். Il nous a donné pour nous-mêmes. எனக்கும் உங்களுக்கும் தேவன் எவ்வளவுக்கு ஞானத்தை தாராரோ, Quand Dieu nous donne la sagesse, அவ்வளவுக்கு நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். on doit Humble. on doit être humble. ஓகே. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படி உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ பழகிக் கொள்ளுகிற வேளையில அவன் இன்னும் 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 எங்களை உயர்த்தி கொண்டு போவான். Quand nous on est fidèles à Dieu pour tout ce qu'il nous donne, Dieu va nous donner une bonne place, une meilleure place. சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு படிச்ச அந்த பாடங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சிருங்க. அடுத்த முறை செய்திக்கு இதோட சேர்த்து நான் சில காரியங்களை சொல்ல போறேன். Les petits et les jeunes, je pense que vous avez marqué les versets. சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் எங்களிலும் விட ஞானவான்களாய் நீங்கள் இந்த இடத்திலே உருவாக முடியும். Si vous l'avez bien compris, vous pouvez être beaucoup plus intelligent que nous. எங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாய் கொடுக்க தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். Dieu il veut vous donner encore plus de sagesse qu'il nous a donné à nous. கொடுக்கிற வேளையில மாத்திரமில்ல அவர் இன்னொன்று எதிர்பார்த்து கொண்டும் இருப்பார். கொடுக்க நீங்களும் அவருக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கணும். Amen. Quand Dieu nous donne de la sagesse, nous aussi on doit faire beaucoup de choses pour Dieu. நாங்கள் ஜெபம் செய்வோம். On va prier. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, Père Céleste, தர்மியான மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். merci pour ce temps-là. இவ்வளவு நேரமும் நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Merci parce que tu nous as parlé à travers ta parole. உங்களுடைய பிள்ளைகள் இதை விளங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். J'espère que tout le monde a bien compris. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Donnez-nous encore de la sagesse, Seigneur. நீர் எங்களுக்கு கொடுத்ததிலும் விட அதிகமாய் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Donne encore beaucoup plus de sagesse à des enfants. உங்களுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே. Tu vas venir bientôt, Seigneur. அதற்கு முன்பதாக ஒரு ஆத்மாவை என்றாலும் ஆயத்தப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். Donnez-nous de la sagesse pour qu'on prépare au moins une âme pour toi, Seigneur. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கிருபை செய்யும். Que toi seul qui grandis, Seigneur. அரியணையும் பகிர்ந்து கொடுத்த வியாக்கியானம் செய்த மொழிபெயர்த்த பிள்ளையாண்டாலையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Que vous nous guidez, Seigneur, la personne qui a prêché la parole et la personne qui a traduit. வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாய் உமக்கென்று நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய்
படியாய் ஜெபிக்கிறோம். Utilisez-nous encore beaucoup plus pour toi, Seigneur. கேட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Bénis les enfants qui ont écouté de la parole aussi, Seigneur. வர இருக்கிற நிமிஷங்களையும் மணித்தியாலங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். On te laisse tout le reste entre tes mains, Seigneur. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். Que ton nom soit glorifié, Seigneur. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே. Au nom de Jésus-Christ, Seigneur. ஆமென். ஆமென்.